மக்களாட்சியினுடைய மகத்துவமை மக்கள் வாக்களித்து அடுத்த 5 ஆண்டுகளில் தங்களை யார் ஆள வேண்டும் அப்படின்று தேர்வு செய்கிறது தான். அது நாளைக்கு தமிழகத்தில் ஒரு பெரும் திருவிழாவாக நடக்க இருக்கிறது. ஏற்கனவே மக்கள் எல்லாம் சொந்த ஊர்களுக்கு சென்றடைய ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் ஒரு ஆர்வத்தோட களத்தில் இருக்கிறப்போ அது சரியாக நடைபெறுகிறதா அந்த தேர்தல் அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம களத்தில் இருந்து ஊடகத்தில் இருந்து அது சரியான முறையில் நடக்கிறதா அப்படின்றத கண்முன்னாடி கொண்டு வந்து காமிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் நாளைக்கு காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை கண்டிப்பாக தவறவிடாமல் ஆற்ற வேண்டும் அப்படின்னு பல தரப்புல இருந்து வலியுறுத்தல்கள் இருக்கிறது. அதையே RDX முன்வைக்கிறது. இந்த தருணத்துல தான் நம்ம வாக்களிக்க தமிழ்நாடே தயாராகி கொண்டிருக்கிறப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா நியாயமான தேர்தல் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு விவாதிக்க இருக்கோம். விராப் என்ன சொல்லுது பார்த்துடலாம். அடுத்த 5 ஆண்டுகள் தங்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நாளை தீர்மானிக்கவிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு இதுவரை மொத்தம் 1262 கோடி ரூபாய் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். திமுகவின் செந்தில் பாலாஜி போட்டியிடும் கோவை தெற்கு தொகுதியில் தொடர்ந்து பணப்பட்டுவாடா நடக்கிறது என்று புகார் கொடுத்தால் தேர்தல் அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் குற்றம் சாட்டியுள்ளார். மற்றொரு புறம் பாளையங்கோட்டை தொகுதியில் தங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று கூறி வேட்பாளரின் வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்டு இருக்கின்றனர். ஒவ்வொரு தொகுதியிலும் பணப்பட்டுவாடா செய்திகள் வந்த வண்ணம் இருக்க நியாயமான தேர்தல் தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. எவ்வளவுதான் தராங்க? எனக்கு 2000 ரூபாய். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். பாதி பேருக்கு கொடுத்துருக்காங்க, பாதி பேருக்கு கொடுத்தாங்க.